நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அம்பத்தூர் நகரத்தார் சங்கம். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். விஜய் டிவி கலக்க போவது யாரு புகழ் பேராசிரியர் கோ பழனி அவர்களின் நிகழ்ச்சி முதலிலும், அடுத்ததாக விஜய் டிவி பாரதி கண்ணம்மா, ராஜா ராணி சீரியல் புகழ், காரைக்கால் திருமதி யோகதர்ஷினி அவர்களும் இணைந்து நம்மையெல்லாம் சிரிப்பு கடலில் மூழ்க வைப்பதற்காக வாங்க சிரிக்கலாம் என்ற நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர். நாமும் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்வோம். நம்ம பழனி அண்ணனை பற்றி சொல்லணும்னா, இப்போ கூட இந்த மாவீரன்ற படத்தில் கூட நடிச்சிருக்காங்க. நம்ம கூப்பிட்டோனே சரி உங்கள் இதுவா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேண்ணே. உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தினுடைய பெரியவர்களை, விழா குழுவை சார்ந்த பெருந்தகைகளை, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிவு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுதான் முதல்ல சொல்லுவோம். நாங்கள் அப்படி தான் ஆரம்பித்தோம். அண்ணன்ட்ட முதல்ல பட்டிமன்றம் தான் அண்ணனுக்காக ஒரு ஊரில் பண்ணோம். ஆனால் உண்மையாகவே மேனாம்பேடு கோயிலில் கூட நான் பண்ணியிருக்கேன், நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அம்பத்தூர் நகரத்தார் சங்கம் வள்ளியப்பண்ண நான் அழைச்ச உடனே நான் வரேன்னு முடிச்சு சொல்லிட்டேன். உண்மையாகவே உங்களெல்லாம் பற்றி நான் அண்ணன்ட்ட கூட சொன்னேன். ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி மதுரை நகரத்தார் சங்கத்தில் நாங்கள் பேசினோம்னே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்துக்கு நீங்கள் அழைச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். ரொம்ப அழகான ஒரு விஷயம் எதுன்னா, கேட்பதற்கென்றே பிறந்தவர்கள். உண்மையாகவே நாம் போகிற இடத்திலெல்லாம் முருகப்பெருமானையும் அழைத்து கொண்டு போகிறவர்கள் இந்த நகரத்தார்கள் மட்டும்தான். ஏன் இதை சொல்றேன்னா, தேவக்கோட்டை ராமநாதன் வராதுக்கு பதிலாக தான் நானே வந்தேன். முதல்ல நிகழ்ச்சிக்கு வரும்போது தேவக்கோட்டை ராமநாதனால வர முடியல, அதனால நான் தான் வந்தேன். அப்பதான் ஐயா பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் ராமநாதனை கூப்பிட்டோம், முருகன் தான் வரணும்னு அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு. ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக பாருங்க, என்னுடைய பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினாரா, நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னார்னா அது டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு, இவ்வளோ கருப்பாக பிறந்திருக்கேன் இந்த குழந்தைன்னு. 7 தடவை நான் இருந்தது தெரியாமல் மிதிச்சிருக்காரு எங்கள் அப்பா. அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான் விஜய் டிவியில் ரொம்ப ஃபீலிங்கோட நிகழ்ச்சி பண்ணேன், இவ்வளோ கருப்பாக இருக்கேன். ஒரு நாள் அந்த ஃபீலிங் போயிடுச்சாச்சு. ஏன்னா அறந்தாங்க நிஷா அவள் என்னை விட கருப்பாக இருந்தான். நான் தான் கடைசி கருப்பு நினைச்சா, அவன் என்னைய விட கருப்பா இருந்தான். ஆனா உண்மையாக எதுக்கும் கவலைப்படல. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிவப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்களில் இருக்கிறது வாழ்க்கை. நல்லா கை தட்டுறீங்க, அப்படி ரசிக்கணும். சில பேர் அப்படியே பார்ப்பாங்க, பேச 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 பெரிய காமெடி ராஜா, அப்படி முறைக்கப்படாது, நாட்டுக்கு நல்லது இல்லை அது. உண்மையாகவே வாழ்க்கையில நல்ல விஷயம் எதுன்னு கேட்டா, எதையுமே ரசிக்கிறது நல்ல பழக்கம் இல்லைங்களா? சாப்பாட்டை கூட பாய்ச்சி சமைச்சு வைக்கிறாங்கன்னா, செட்டியார் சாப்பிட்டு என்ன சொல்லணும், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. சில பேர் தேசிப்பில் மண்ணவார் திங்கிற மாதிரி திங்கிறது, அடிச்சு கொப்புளு ஏற்றிட்டு எல்லாம் நல்லதான். அந்த பொரியல்லையா உப்புன்னா அந்த அம்மா வெறுத்துரும் இல்லைங்களா? அப்போ மகிழ்ச்சியான விஷயம் எதுனா, ரசனையான விஷயம் தான். நான் கேட்கறது கரெக்டாக இருந்தால் கை தட்டுங்க. இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுங்களா, கை தட்டுங்க பார்ப்போம். இவ்வளவு பேர் கை தட்டுறீங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லவா, கை தட்டின அத்தனை பேர்ட்டும் இந்த செல்போன் இருக்கு. போன் காணாம இப்ப உண்மையாவே சொல்றேன், வெளியே பண்ண பொண்டாட்டி காணாம போனா கூட யாரும் வருத்தப்படுறது இல்லை. 2 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம் மாப்பிள்ளன்றான். போன் காணாம போனா அப்படி தேடுறான், ஐயோ ஐயோ எங்கடி வச்சாங்க அப்படி கேட்கறாங்க. உண்மையாவே இந்த காஞ்சிபுரத்துல அத்திவரதர் வந்தார், போய் பார்த்தீங்களா எல்லாரும்? நான்லாம் போய் பார்த்தேன். உண்மையாவே அத்திவரதர் வந்தாரு. நான் போயிருந்தேன், என் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டான். இங்கே அந்த பூ வாங்க போனவங்க காணாமல் போயிட்டாங்க. டே காணாமன்னு சொல்ற தேடுறாங்கிறேன். இரு மாப்பிள்ள, எப்படியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்குள்ள வந்துருவான்.
இன்னும் அப்படி இருக்காங்க. நான் என் மனைவி கேட்டா, காஞ்சிபுரம் வந்திருக்கோம், பட்டுப்புடவை பாருங்க, 48 நாள் அத்திவரதருக்கு 48 வகையான பட்டான், எனக்கு 2 வாங்கி தரப்படாதான்னா. நான் சொன்னேன், 48 நாள் கழிச்சு அத்திவரதர் தண்ணிக்குள்ள போயிடுவாராம், வாய்ப்பு இருந்தா சொல்லு, இப்பவே வாங்கி தரேன்னு. முடியாதுன்ட்டா. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நல்ல ரசனையான விஷயங்கள், நல்லது. ஏன் எங்களுக்கு ரொம்ப பெருமைன்னா, உண்மையா சொல்ல போனா செட்டியார்கள் சிக்கனம் சிவன் கோயில் வாகனம்னு சொல்லுவாங்க. சிக்கனமா இருந்தா சிவன் கோயில வாகனமா இருக்கும். உண்மையா சொல்ல போனா இந்த சமுதாயத்தை கட்டி காப்பாத்தினதே ஆட்சிமார்கள் தான். ஏன் அதை சொன்னா, ஊரெல்லாம் செட்டியார் எங்க போயிருந்தாலும் இந்த வீட்டை விட்டு விடாமல் காப்பாற்றி வைத்த பெருமை ஆட்சிமார்களுக்கு தான் இருக்கு. இல்லைங்களா? அதுலயும் அவ்வளவு உண்மையா ஊரெல்லாம் எவ்வளவு உலகமெல்லாம் போயிருக்காங்கல்ல. அன்னைக்கு வந்து வியாபாரம் பண்றது சாதாரண விஷயமா? உலகம்லாம் பர்மாவுக்கு போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க. இன்னைக்கு நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா அந்த சென்டருக்கு பேரு, அந்த உண்மையான சென்டருக்கு பேரே செட்டியார் சென்டர் தான் பேர். அது அவ்வளவு அழகா அந்த சிங்கப்பூருக்கே கொடுத்தவங்க யாருன்னா செட்டியார் பெருமக்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளோ உழைச்சிருக்காங்க, அவ்வளோ கொடுத்துருக்காங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உண்மையாக சொல்கிறேன் செட்டி ஆச்சு, உண்மையாக சொல்கிறேன், 28 வயசு வரைக்கும் எனக்கு பொண்ணு தரல எங்கள் மாமா. இவ்வளோ கருப்பாக இருக்காண்டேன்னு அதுக்கப்புறம் தரல, அது வேறு விஷயம். ஆனால் நான் கவலைப்படல. ஏன் தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு சாமியார் இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்டேன், கவலைப்படாதீங்க தம்பி, முதல்ல சனீஸ்வரனுக்கு 6 வாரம் நெய் விளக்கு போடுங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னாரு. 6 வாரம் நெய் விளக்கு போட்டேங்க, எங்கள் மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. கைத்தட்ட மாட்டீங்களா நீங்க? அந்த ஆட்சி என்ன கேட்குது, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு நான் ஏன்டா கைத்தட்டினா? இப்படி ஒரு மானங்கெட்ட கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு 3 மாதம் குழந்தை இல்லை. என் ஒய்ஃபு ஏதாவது தண்ணி எடுக்க போனா என்ன, இந்த அதுக்குன்னே 2 கிளவியை தெரியுது எங்கள் ஊரில். ஒன்றும் இல்லையா, விசேஷம் இல்லையா அப்படி கேட்பாங்கல்ல. சில கிளவியை கேட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது. காய்கறி வாங்க போகும்போது, தண்ணி எடுக்க போகும்போது என் ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணாப்புல, உடனே கவலைப்படாதம்மா, நம்ம கடவுளை நம்புற ஆளு, நம்ம மறுபடியும் போய் அந்த சாமியார்ட்ட கேட்போம். அந்த சாமியார்ட்ட கேட்டால் அவர் சொன்னார், முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டீங்களா, இப்போ ஆஞ்சநேயருக்கு போட்டுனார். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு போட்டங்க. ஒரே வருஷத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. உண்மையை சொல்கிறேன், கைத்தட்டின இந்த 22 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறேங்க, வாழ்க்கையில் எனக்கு தான் ரெண்டு பலனும் பழிச்சுது. உண்மையாக சொல்கிறேன், சனீஸ்வரான பொண்டாட்டியை வந்துட்டு ஆஞ்சநேயரே பிள்ளையா பிறந்துச்சு. அந்த சிறப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கு வாழ்க்கையில். எதை பற்றி உண்மையாக சொல்கிறேன், ஒரு காலத்தில் சமைச்சு, இந்த பெரியவங்க அத்தனை பேர் இருக்கீங்க தெரியும், சமைச்சு தட்டில் போடுவாங்க புருஷனுக்கு. இப்பெல்லாம் சமைச்சு நெட்டில் போடுது. எங்கள் வீட்டில் சாம்பார், ரசம், மோர், சிக்கன் குழம்பு. அன்னைக்கெல்லாம் என் ஒய்ஃபு ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டா 1000 பேர் லைக் போட்டிருக்கான். நான் லைக் போடல. என்கிட்ட வந்து கேட்டா, 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ ஏன் போடலன்னா? அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டி, நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் வயிறு கடமுடான்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் உண்மையாகவே பாருங்க, ரசம் அப்படி வைக்கிறாங்களா இல்லையாங்க? உண்மையாக சொல்கிறேன் தம்பி, எல்லாம் நல்லா சிறப்பா எடு தம்பி, எடுத்துருவோம், கடமையை முடி. சகப்பா வருதா? எனக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியா, அப்போ அறந்தாங்க நிசா வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவேன். கல்யாணம் ஆகல அந்த பையனுக்கு. நல்ல ஆவலை இல்லை தம்பி, வெக்கப்பட்டு போகிறது தெரியுது. கல்யாணம் ஆயிருந்தா சப்பக்குன்னு எடுப்பாப்புல, எடுறா, எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் நான். வந்து நல்ல நல்ல ரசனையாக உண்மையாகவே பண்ணுறேங்க, நல்ல விஷயம். உண்மையாக சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்க, அன்னைக்கெல்லாம் பெண்கள் என்ன பண்ணாங்க, ஒரு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லைங்களா, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. உண்மையாக சொன்னாங்க, எங்கள் அப்பச்சியெல்லாம் நம்மளுடைய ஆட்சியெல்லாம் இருக்காங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. உண்மை தானே? இப்பெல்லாம் என்ன பேரன் லவுளி, பேத்தி லவுளி, ஆயா லவுளி, அப்பத்தா லவுளி, ஆட்டலு மாட்டலு என்னென்னமோ போடுது. அதுவும் இப்போ என் மனைவி போன வாரம் என்கிட்ட வந்து கேட்டான், ஏங்க நான் வந்து இந்த பேசியல் பண்ணலான் இருக்கேன். இன்னும் என்ன பேசியல்? பற்று பேசியலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே. பற்று பேசியலாம் என்னடின்னா, இந்த பாலாடை இருக்க, பாலாடை இதை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் வச்சு இந்த அனுமாருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தின மாதிரி சாத்திடுறாங்க. நல்லா ஃபுல்லாக அடித்து சேர்த்து 2 வெள்ளரிக்காய் வெட்டி வச்சு பணத்தை படுக்க வச்ச மாதிரி வச்சிடறான் சார். அதான் இப்போ பற்று பேசியலாம். அது பண்ணோன்னா 4500 ரூபா ஆச்சு. அது என்ன 4500 ரூபா கொடுத்து அதை பண்ணுமாங்கிறேன். பண்ணி தான் ஆவேன்ட்டா. சரி போய் பண்ணிக்க அப்படின்னா வீட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டா, மறந்துட்டு. அதை வாங்கறதுக்காக நான் போகிறேன். அந்த இதில் 4 பேர் குண்டு குண்டா என் பொண்டாட்டி மாதிரியே படுத்திருக்காங்க.
எல்லாருக்கும் மேக்கப் போட்டிருக்கு. யார் என் ஒய்ஃப்னு தெரியல. சரி நம்ம போய் ஏதாவது பேசினா தப்பா போயிருமேன்ட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு அக்காவை கூப்பிட்டு, அக்கா அங்கே வாக்கா, இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்தா யாருன்னு தெரியல, இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்குங்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னா நான் சொன்னேன் 15 வருஷம் ஆகுது. அப்படின்னா 15 வருஷம் ஆகிற உனக்கே தெரியலையடா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தா, எனக்கு எப்படி தெரியும்? என்ன பண்ண முடியும்? நான் உடனே அவங்க பேசிக்கிட்டே இருக்கான். வளர்க்குற ஒரு பொம்மேரியன் நாய் உள்ளே போயிடுச்சு. நாய் வெண்ணையை பார்த்தா சும்மா இருக்குமா? மேலே ஏறி போய் சொல்லுக்குன்னு நக்குது. என் ஒய்ஃபு கேட்குறா, 3/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னீங்களே மேடம், 10 நிமிஷத்தில் கிளியர் பண்ணுறீங்களே, சரியாக வந்துருமா? நாய் நக்குது அந்த நாயை. அது தெரியல அவளுக்கு. உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்கப் அவ்வளோ கலையாக இருக்கு. உண்மை தானே? இவ்வளோ வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு. எல்லாருமே சொல்லுங்கண்ணே. இல்லை வேணாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மைக்கு ஃப்ளோ ஆகிடும்ண்ணே. ஒன்றும் இல்லை, அண்ணன் வந்து நம்ம மேலே பாசத்தில் செய்கிறாரு, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. வேத்து ஊற்றுதேன் இவ்வளோ மூஞ்சி அவ்வளோ அப்படி தானே, நம்ம என்ன பண்ண முடியும்? நானே டிவிலே சொன்னேன், எவ்வளோ போட்டாலும் அவ்வளோ தான் வருது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உண்மையாகவே நல்ல அழகான விஷயம் எதுனா, எப்பவுமே இப்போ மனைவிமார்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகள். இவர் கிணச்சிக்கிறது கணவர், நம்ம தவிர தப்புலாம் தெரியாது அவங்களுக்கு. எங்கள் ஊரில் ஒருத்தர் குடிச்சிட்டாரு, ஆனால் ஒய்ஃபிட்ட தெரியாமல் சமாளிக்கிறதா. ராத்திரி 10 மணிக்கு வந்து மாயிலை கொய்யா இலை எல்லாம் போட்டு பார்த்துட்டாரு. எப்படி வாசம் வருது, எப்படி மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்குள்ளே போய் ஒரு லேப்டாப் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி நடிச்சிருவோம் அப்படின்னு லேப்டாப் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. உடனே அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, குடிச்சிட்டியாடா, அவ்வளோதானே மரியாதை, குடிச்சிட்டியாடா அப்படின்னோடனே இந்த இவருக்கு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் ஏன்டா ராத்திரி 11 மணிக்கு சூட்கேஸை திறந்து உட்காந்துருக்க? இவன் லேப்டாப்னு சூட்கேஸை திறந்துருக்கான் சார். நினச்சி பாருங்க, ஒய்ஃபு பயங்கர புத்திசாலி. அன்னைக்கெல்லாம் உண்மையாகவே ஒருத்தர் பயங்கரமாக குடிச்சிட்டு நான் ஆவடியில் தான் இருக்கேன், ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு நாய்கிட்ட வந்து படுத்திருக்கான். நாய் சொல்லியிருக்கு, எழுந்திரிச்சு போய் ஓரமாக படுறா. ஏன் நாய் அப்படி சொல்கிற? கொஞ்ச நேரத்தில் உங்க பொண்டாட்டி வருவா, என்ன குடிகார நாயேன்னு திட்டுவா. நானாடா குடித்தேன், குடிக்காத எனக்கு ஏன்டா அந்த பட்டம், நீ ஓரமாக போய் படுறான். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நினச்சி பாருங்கள், சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம ஆட்கள் மாட்டிக்கிற மாதிரி செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே மிக முக்கியமான விஷயம் எது தெரியுங்களா? மனைவி என்கிற உறவு. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உலகத்தில் வந்து நீங்கள் ஜெயிக்கும் போது நிறைய நண்பர்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் தோற்று போனால் நீங்கள் கூட இருக்கிற ஒரே உறவு உங்கள் மனைவியை தவிர உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நல்லா ரசிக்கலாம், சிரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில ஊர்களுக்கு நம்ம பயணம் பண்ணுறோம், சில ஊருக்கு நம்ம பயணம் இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இப்போ கோபம் வருது, எல்லாருக்கும் வரும்ல. கோபம் யாருக்கா வராமல் இருக்குமா? எல்லாருக்கும் வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு எஸ்பிக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பிக்கு, அவருக்கு மேலே இருக்க அதிகாரி மேலே வருது. ஆனால் அவர் காட்டுவாரா? இவர் யார்கிட்ட காட்டுவார்? இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுவார். ஏன் உயிரை வாங்குற, அந்த தான் லூஸ் மாதிரி பேசுகிறானா, நீ ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு காட்டுவார். இன்ஸ்பெக்டர் திட்டுறதுக்குனே ஒரு போஸ்டிங் இருக்குது, அவர் தான் சப் இன்ஸ்பெக்டர். அவரை திட்டுவார், அவருக்கும் கோபம் வரும். ஹெட் கான்ஸ்டபிள் திட்டுவார். கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவார்? ரோட்டில் பல வண்டி தள்ளிட்டு போவான் ஒருத்தன், அவனை போய் அடிப்பார், போடா அந்த பக்கம். அவன் நேராக போவான் பொண்டாட்டிக்கிட்ட, உன் மூஞ்சல் தாண்டி முழிச்சேன், போனவனு அடிக்கிறான்டி. அவனால் அங்கே தான் காட்ட முடியும். அவன் யார்கிட்ட காட்டுவா? அப்போ தான் பையன் ஓடி வருவான், போட்டாரப்பா அப்பன மாதிரியோ பிறந்திருக்குப்பார். அவனுக்கும் கோபம் வரும், தொட்டியில் தொங்குற குழந்தைய கிழிட்டு ஓடிடுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, கோபம் என்பது உயர்ந்த குணம் அல்ல, அது தாழ்வான குணம். அது தாழ்வை நோக்கித்தான் சொல்லும். கோபத்தில் நீங்கள் எதையோ தூக்கி எறிகிறீங்க, கோபத்தை தூக்கி எறியுங்கள், வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும். அதான் மிக முக்கியமான விஷயம். அதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் எது? அதுதான் வாழ்க்கையை வந்து நல்ல ரசனையாக வாழ்ந்தாலே. அதுவும் நான் உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ பெருமக்கள் இருக்கீங்க, பெண்கள் இருக்கீங்க, நான் சாதாரணமாக கேட்குறேன், இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கை தட்டுங்க. எல்லா பெண் குழந்தைங்க அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுங்க? எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்குடா தங்கா, சூப்பரா தங்கா, வெரி குட்ரா தங்கா. யாரு? அப்பா. அதே வீட்டில் ஒரு தம்பி மாமன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா யாரும்மா சமைச்சது? உங்கள் அக்கா தான்டா. சனியனை போகிற இடத்துல உசுர வாங்க, காசு கொடுமான வெளியே போய் சாப்பிட்டாரம்மா. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கை தட்டுங்க. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். அதுவும் 16 வயசு ஆகட்டுமே. இவர் எப்படி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகாலட்சுமி மாதிரி இருக்கியம்மா, உனக்கு எப்படி இந்த சாய்ஸ்? அது 18 வயசு ஆகட்டும், உங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி வை,
அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாரு, உனக்காக தான் பாக்குறேம்மா. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. அப்பா பொண்ணை விசாரிப்பாருங்க, எங்க வெளியில போயிருப்பாரு வேலை விஷயமா, ஒய்ஃபிட்ட போன் பண்ணுவாரு, என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வைரம் வந்துருச்சா. யாரு? பொண்ணை. பையனை விசாரிப்பாரு, துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனாலும் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது. இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போறான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லலாம், அப்பா அண்ணன் வரல, ஏதோ போட்டு கொடுக்குதான் அதுக்கு வேலை. இது ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான். உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான். ஏன் தெரியுமா? அதுக்குன்னே சில டயலாக் வச்சிருக்கு. நீங்க எங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? அதான் ஜோசியக்காரர் சொல்லியிருக்கார்ல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வருவான். எங்கன போய் டாப்ல வர்றது? அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், யாரு அம்மா தெரியுமா? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிக்கிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதறும் இலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதை நேர்மைன்னு எழுதினாக்கண்ணா. ரொம்ப அழகா இளையராஜா ஒரு பாட்டை சொல்வார். தன்னுயிரம் பட்டினி போட்டு என்னுயிர வளர்த்தவளே, தென்னந்தனியாக நின்று என்னை கரை சேர்த்தவளே, நோயாலே நான் பண்டுத்தான் நோன்பு விடுத்தான், தீமூட்டி தீந்திடும் மானம் கணக்கு பார்த்தா, பெத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கு கொள்ளி வைக்க நானும் இங்கு கூடலையே, என்னை ஆற்றிடமும் தேற்றிடமும் அன்னை போல யாரு, என் தாய் என்னும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வண்ணத்திட்ட பாவி அடிக்கிளியே. நல்லா இருந்தா பாட்டு? நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டினாதான் தெரியும். ஒன்று சொல்றேன், இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, ஆனால் நியாயமா நான் ஒன்று கேட்குறேன், மனசாட்சி இருந்தால் கைத்தட்டுங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, உங்கள் முதுகை உங்களால் திரும்பி பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள், உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி யோகதர்ஷி மாதிரி பெண்கள் உன்ட்ட தான் கேட்குறேன். இந்த பெரியவங்கெல்லாம் அப்படி பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பெண்கள் இப்போ யார் பார்க்கறதுக்காக அதில் கதவு, நிலவு, ஜன்னல், நிலப்படி, ஓர்படி எதெல்லாம் வைக்கிறீங்க? உண்மை வைக்கிறாங்களா இல்லையா? அதுலேயும் ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டுருக்கு ஒரு அக்கா. ஏக்கா அப்படி கட்டி தொங்க விடுறேங்க? நீங்கள் மட்டும் டவுசரில் நாடா வைக்கிறீங்களே, நாங்கள் கேட்டோமான்னு கேட்குது. நாங்கள் வைக்கிற நாடாவும் நீ வைக்கிற நாடாவும் ஒன்றா? அது கூட பரவாயில்லைங்க. ஒரு அக்கா, உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா ஜாக்கெட்டில் கல், என்னைக்கு இந்த பெண்கள் ஜாக்கெட்டில் கல் வச்சாங்களோ அப்போ தான் புருஷனுக்கு கிட்னியில் கல் வந்தது. கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. உண்மையாக அப்படி நடக்குதா இல்லையாங்க? எங்கே பார்த்தாலும் என் பொட்டாட்டிலாம் 3 புடவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கான். இதில் ஏண்டி வச்சேங்கிறேன், வெயிலுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். இப்போ வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லா நாகரிக மோகத்தில் இருக்காங்க. ஒரு காலகட்டம் மாதிரி வாழ்வியல் இல்லை. உண்மையாகவே சொல்லப்போனால் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இவ்வளவு திருப்பணிகள் நடைபெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அது நகரத்தார்களுடைய அருட்கொடையால் தான் என்பதை நாம் மறக்கவே முடியாது. கண்ணதாசன் சிங்கப்பூரில் இருந்தார். அப்போ ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம ஊரில் பகுத்தறிவு வாதம் வளர்ந்துக்கிட்டே இருக்கே, பெரியாரியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கே, ஆன்மீகம் அழிஞ்சு போயிடுமான்னு கேட்டாங்க. ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார். வானலாவ உயர்ந்து நிற்கும் கோபுரங்களுக்கும் அதற்கு வழி வழியாய் செய்யப்படுகிற பூஜைகளும் அதை செய்கிற நகரத்தார்களும் இருக்கிற வரை ஆன்மீகம் ஒருபோதும் அழியாதுன்னு சொன்னார். ஏன்னா இன்னைக்கும் காசியில் 200 ஆண்டுகளாக காசி மடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறவங்க யாரு? இந்த நகரத்தார் பெருமக்கள் தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா ஊர்லேயும் ஆன்மீக திருப்பணியே செய்கிறாங்க. உண்மையாக அற்புதமான ஒரு மக்கள். என் கூட பேசுறதுக்கு ஒரு அம்மா உட்காந்து வெயிட்டிங்கில் இருக்கு. அதனால் நாங்கள் அறந்தாங்க நிஷா கூட நான் போடுற சண்டை மாதிரி இப்போ ஒரு சண்டை போட போகிறோம். நீங்கள் நல்லா ரசித்து சிரிக்கணும். எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கப்படாது. ஓகேவா? என்ன அதுக்காக வாமா. இல்லை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னா சத்தமாக ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நல்லா சத்தமாக தட்டுங்க. வந்தா இப்படி கேட்கணும். இருங்க, ஆண்கள்லாம் எனக்கா ஒரு முறை கை தட்டுங்க பாப்பா.
பாதி பேர் குடும்பத்தோட வந்ததுனால கை தட்ட மாட்டீங்களா? அண்ணே இருங்கண்ணே, எல்லாம் தட்டிட்டு ஆட்சியை பாக்குற மாதிரியே இருக்கு. இருங்கண்ணே, அந்த தம்பி நீ போட்டோ எடுக்க தம்பி. எல்லாம் ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க. தம்பி அழகா எடுத்தங்க. அழகா எடு. என்னைய தான் போட்டோ எடுக்கிறாப்ல. சரி விடு. இல்ல நான் என்ன கேக்குறேன், போகும்போது இந்த டாய்லெட்ல மாட்டி விட்டு போ. இல்ல நான் என்ன கேக்குறேன், நானும் தான் வந்து அவ்வளவு நேரம் கீழே உட்காந்துருந்தேன், மேல உட்காந்துருந்தேன், இங்க உட்காந்து எனக்கு வேர்த்துச்சா? குளிக்கணும் மா. அப்படி இல்லம்மா, உழைக்கிறவங்களுக்கு வேர்க்கும். அப்படியே பவுடர் கொஞ்சோண்டு தண்ணி எடுறா தம்பி. எதுக்கு? கொஞ்சம் தண்ணி கொடு. எதுக்கு? இருங்க, இல்ல நான் கேக்குறேன் சார், இந்த வேலையெல்லாம் இருமா. இப்ப நானும் இப்ப 10 நிமிஷம் மூஞ்சி கழுவிட்டு வரேன், நீயும் கழுவிட்டு வா. அண்ணே வேணாண்ணே, 1.5 கிலோ மாவு இறங்கும். அண்ணே நான் அப்படியே தான் இருப்பேன், ஆனா நீ ஏன் கலருக்கு வந்துருவ. உங்க கலருக்குலாம் வர மாட்டேன், அந்த அளவுலாம் ஒண்ணும் கிடையாது. சொல்லாத நீ. நல்ல உத்து பாருங்கக்கா, நல்லா 13 அமாவாசை ஒன்னா கரைச்சு தெளிச்ச மாதிரி ஒரு கலரெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கலராமல? 13 அமாவாசை? ஆமா, மாசமே 12 தானே ஆத்தியா. இங்க பாருமா, அப்படிலாம் பேசாத. என் கருப்பு உன் தலைக்கு மேல இருக்கு, உன் வெள்ளை என் காலுக்கு கீழே இருக்கு. நல்லா கை தட்டுங்க பங்களே. அண்ணே கருப்பா இருக்க செட்டியார் இருக்காங்க தெரியும்ல. சரி ஒண்ணும் இல்ல, நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறீங்க, இவ்வளவு பேர் கை தட்டாங்கல்ல, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் MA MPhil PhD வரைக்கும் படிச்சிருக்கேன். PhD வரைக்கும் படிச்சிருக்கீங்க. எத்தனை உலக நாட்டுக்கு போயிருக்கீங்க? நான் ஒரு 25 நாடு போயிருக்கேன். எத்தனை மேடை இது வரைக்கும் பேசிருப்பீங்க? அது ஒரு 5000க்கு மேல மேடை. இவ்வளவு டேலண்ட் இருக்குல்ல, நல்ல ஒரு கைத்தல கொடுங்க. போனா போயிட்டு போய் பேராசிரியரா வேற இருந்திருக்காங்க, நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. போனா போயிட்டு போகுதுன்னு பேராசிரியர் இல்ல, 15 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தேன் நான். ஏதோ உண்மையாவே வாத்தியார் வேலை பார்த்தேன். மதிப்பூர் முனை வரலாம்ல, 250 பக்கம் தீசிஸ் எழுதி வாங்கினேன். ஓகே, இம்புட்டு படிச்சிருக்கீங்கல்ல. ஆமா. எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு கேள்விக்கு அர்த்தம் தெரியல, நான் கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? சொல்லு. சொல்லுவீங்களா? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. இப்பதான் எல்லாமே தெரியும். நீங்க MA MPhil PhD எல்லாம் முடிச்சேன், நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போனேன், நீங்க 5000 மேடை என்ன பேசுனீங்க? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? அப்புறம் என்னத்தங்க படிச்சீங்க? எல்லாம் தெரியும். நீங்க யாரு டாக்டரேட் பட்டம் கொடுத்தது? திருப்பி வாங்க சொல்றாங்க. இப்ப சரி அத விடுங்க. இப்போ எனக்கு என்ன தெரியாது தெரியுமா? நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன், அதுக்காக பதில் அக்கா, இதுக்காக பதில் சொல்லுங்க. ஆச்சி ஐ நோனா எனக்கு தெரியும். சொல்லுங்க, என்ன தெரியும் சொல்லுங்க, நம்ம மக்கள் தான் சொல்லுங்க. நீ லூசுன்னு இப்பதான் எனக்கு தெரியும். என்ன டேமேஜ் பண்ணா ஒண்ணா சேர்ந்து எல்லாம் சேர்த்துறீங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க, கிட்ட வராதீங்க, தள்ளி போங்க. இருமா. சரி பரவாயில்லண்ணே, போனா போயிட்டு போகுது. இவ்வளவு தூரம் மக்கள்லாம் உங்களுக்கு கைத்தனா, கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு மட்டும் சார் பதில் சொல்லிட்டாங்கன்னா, சார் எனக்கு நீங்க பேமெண்ட் வேணாம் சார். பதில் சொன்னாதான். சொல்லலைன்னா அவர் பேமெண்ட்டை சேர்த்து எனக்கு ஜிபே பண்ணி விடுங்க சார், ஏன்னா மோதிரத்தை கழட்டிட்டு போய். அதெல்லாம் கரெக்டா கொடுப்பாரு, கவலைப்படாத. எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க உருவறதுலயே இருக்கிறது. இங்க இருந்து வானம் தூரமா இல்ல ஆவடி பஸ் ஸ்டாண்ட் தூரமா? அம்மா எல்லாருக்கும் தெரியும், வானம் தான் தூரம். வானம் தான் தூரமா? வெளியில போய் அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியும், ஆவடி பஸ் ஸ்டாண்ட் தெரியுமா? கட்டுங்க. பேராசிரியராம்ல சார், ஜிபே பண்ணுங்க சார், இப்பவே பண்ணுங்க சார். என்ன இப்போ நானும் வள்ளிய பண்ணணும். இப்போ ஒரு கார் எடுத்துட்டு ஆவடி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்துடுறோம், நீ வானத்துக்கு போயிட்டு வா. எது போயிட்டு வா, போயிட்டு வா, கிளம்ப. என்ன மேல அனுப்ப ஊரே ஒன்னா சேர்ந்து ஏன் கை தட்டுறீங்க? சும்மா எப்ப பாரு பொம்பளை பிள்ளைங்க மேக்கப் போடுது. அக்கா நானும் சத்தியமா மேக்கப்லாம் போடலக்கா, சேனலுக்கு போனா மட்டும் தான் போட. இப்ப வெறும் பான்ஸ் பவுடர் மட்டும் தான் அடிச்சிருக்கேன், கழுவுன்னு அதுவும் போயிரும் கொஞ்ச நேரத்துல. மேக்கப் போடல அப்படின்னாலும் நான் அழகா தான் இருப்பேன். நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, மனசு கோணக்கூடாதுன்னு 7 பேர் தட்டிருக்காங்க. அண்ணே அண்ணே காரைக்கால்லையே காரைக்கால இருக்கீங்க, நமக்காக கை தட்டுங்க. நல்லா தப்பி தட்டலாம். எப்படி பாத்தீங்களா? கோடு போட்ட டிஷர்ட் மைண்ட்ல வச்சிருக்கேன். மைண்ட்ல நீ வச்சு என்ன பண்றது? அதெல்லாம் கிடையாது. இப்ப எங்க ஆச்சி மாதிரி எங்க அக்கா மாதிரிலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்கா என்னை பார்க்கும்போது நல்லா அழகா அனுஷ்கா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிற அக்காலாம் கை தட்டுங்க பார்ப்போம். ஆச்சி எல்லாம் கை தட்டுங்க, தட்டுங்க. அவ்வளவுதானே. இப்ப நான் கேட்டா ஊரே கை தட்டும் பாரு. என்ன இதுன்னு? நல்ல பொங்குன குஸ்கா மாதிரி இருக்கவங்களா கை தட்டுங்க. கையை தட்டதால எடுத்து தம்பி நமக்கு சப்போர்ட் பண்ணும்டா. டிஷர்ட் அதுக்காக நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் இருக்கேன். பண்ணுவீங்க.
அக்கா ரெண்டாவது ஒரு வாய்ப்பு தானக்கா, தயவு பண்ணி கை தட்டி காப்பாற்றி விட்டுருங்க. என்னை பார்க்கும்போது அழகா ஒல்லியா சிக்கனு ஸ்ரேயா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆச்சி எல்லாம் கை தட்டுங்க, அக்காலாம் கை தட்டுங்க. நம்ம ஊர் ஆயா பார் கூட இல்லைங்களா, கை தட்டுங்க. எப்படி ஒரு 2 ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்க படுற பாடு. 2 ஓட்டுனாலும் ஓட்டுமா? கடைசியா எல்லாத்தையும் இப்ப அரங்கம் ஃபுல்லா இப்ப நான் கைத்தட்டு வாங்கி காட்டுறேன். எப்படி அக்கா என்னை பார்க்கும் போது அழகா நான் சிரிச்சாக்கா பாவனா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிற அக்காலாம் கைத்தட்டுங்க, தயவு பண்ணி தட்டிடுங்க. அவ்வளவுதான். அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. இப்ப பாரு, பரவ முனியம்மா மாதிரி இருக்கவங்கள கைத்தட்டுங்க. ஒரு ஓட்டுனால சிங்கிள் ஓட்டுல ஒரு ஓட்டு போச்சு, அதுவும் கள்ள ஓட்டு. ஆனா உண்மையிலேயே சார் கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஆயிடுச்சா சார்? இன்னொன்று யாரு தம்பி நீ தானே தட்டின? இங்க பாரு, என்னைய வந்து ஆயான்னு சொன்னப்போ பரவ முனியம்மான்னு சொன்னப்ப நீ கை தட்டினேல, சத்தியமா உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது என்னை விட முக்கியமான ஃபிகர் தான் உனக்கு பொண்டாட்டியா கிடைக்கும். சபிச்சு விட்டு போறேன்டி, முக்கியமான ஃபிகர் தான் பொண்டாட்டியா கிடைக்கும். தம்பி ஒன்னும் கவலைப்படாத, இதை விட முக்கிய இந்தியாவிலே கிடையாது. அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. ஏன் அப்பையிலேருந்து பெண்கள் நாங்க வந்து மேக்கப் போடுறோம் தான், என்னாச்சு ஆட்சி எல்லாம் மேக்கப் போடுறோம், நாங்களாம் பியூட்டி பார்லர் போகிறோம், எங்களை நம்பி தான் திறந்துருக்காங்க. ஏன் தெரியுமா நாங்களாம் மேக்கப் போடுறோம்? அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். எந்த ஊரில் ஆமைக்குட்டிக்கெல்லாம் அழகு சேர்த்தாங்கன்னு கேட்குறேன். ஆமைக்குட்டியா? எப்போ பாரு பொம்பளை மேக்கப் போடுறா, பொம்பளை நாட்டு வச்சு கட்டியிருக்கா, பொம்பளை குண்டு வச்சு கட்டியிருக்கா. ஏங்க கட்டின பொண்டாட்டியை மேடை ஏறி இம்புட்டு தூரம் பேசுறீங்க, நீங்க தானே 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், யாரு 3 முடிச்சு போட்டா? நான்லாம் கொண்டு போனேன், யாரு பிடுங்கினா யாரு கட்டினானே தெரில. உண்மையாக சொல்கிறேன், ஒரு முடிச்சு தான் நான் போட்டேன், 2வது முடிச்சு எங்கள் அக்கா போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஊரில் பெரியவங்க 3வது முடிச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன். யாரோ கட்டின தாலிக்கா? ஏங்க எங்க அண்ணி சமைச்சு போடாம தான் இவ்வளவு பெரிய தொப்பை வந்துச்சு உங்களுக்கு. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரம் எங்க அண்ணியை பத்தி பொண்டாட்டியை பத்தி குறை சொன்னீங்கல்ல, எங்க அண்ணி சமைச்சு போடாம தான் உங்களுக்கு எல்லாம் ஆம்பளைங்களுக்குலாம் இவ்வளவு பெரிய தொப்பை வந்துச்சா? இதுவா? ஆமா. இங்க பாருமா, ஏன் இதெல்லாம் அதுல வந்தது இல்ல. ஏன்? பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்பாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, 10 மாசம் சுமக்கிறேன் 10 மாசம் சுமக்கிறேன் சொல்றீங்கல்ல, 15 வருஷமா சுமக்கிறோம். என்னைக்காவது சொல்லிருக்கமா? ஏன் சொல்லுங்க. சொல்லிருக்கமா என்னைக்காவது? இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? என்ன நன்மை? உப்புற விழுந்தா மூக்கு இடிக்காது. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, என் பிள்ளையெல்லாம் இப்படி ஏறி இப்படி சறுக்கும். இல்லைண்ணே, எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா கல்யாணம் பண்ணா சந்தோஷம் இல்ல, கல்யாணம் பண்ணா பொண்டாட்டியால நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்கல்ல. போனா போயிட்டு போதுன்னு எங்க ஆச்சி எங்க அக்காலாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நாங்க கொடுக்குறோம்ல, அப்புறம் என்னத்துக்கு எங்க வீட்டுல என்னத்துக்கு வரதட்சணை கேக்குறீங்க? யாரு வரதட்சணை கேட்டா? நீங்க தான் கேக்குறீங்க. மிக்ஸி கொடுங்க, கிரைண்டர் கொடுங்க, வாஷிங் மிஷின் கொடுங்க, வரதட்சணை கேக்குறாங்களா இல்லையா? எதுக்கு கேக்குறீங்க? நாங்க பொண்ணு கொடுக்கறதே பெருசு உங்களுக்கெல்லாம். அப்படி எல்லாம் சொல்லாத. ஆச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு எங்க செட்டியார் தாத்தாலாம் கொடுத்து வச்சிருக்கணும். கடையை தட்டுங்க அப்படி. செட்டியார்லாம் வெளியில வேணா செட்டியார்லாம் பெரிய ஆளா இருக்கலாம். செட்டியார் கொடுத்து வச்சிருந்ததுனால தான் ஆட்சி கல்யாணம் பண்ணிட்டே வருது. செட்டியார் எவ்வளவு கொடுத்தாலும் வீட்ல ஆட்சி செய்யறது எங்க ஆட்சி தான், தெரியுமா? அதான் கொண்டு வந்தானே கொடுக்கணும், வேற எங்க புடிங்க கொடுக்க முடியும்? ஏன் வரதட்சணை வாங்குறீங்க? அம்மா வரதட்சணை வாங்குறது இடமா? வரதட்சணை வார்த்தையே தப்பு. ஏன்? இன்னோட நிறுத்திடாத. அதுக்கு வார்த்தை மாத்தியாச்சு. என்ன? அது பேர் திருமண நிவாரண நிதி. புரியல. ஆமா, இப்ப வெள்ள நிவாரண நிதின்னு கொடுக்குறாங்கண்ணே, சரி, சுனாமி நிவாரண நிதின்னு கொடுக்குறாங்க, வறட்சி நிவாரண நிதின்னு கொடுக்குறாங்க. ஒரு நாள் 4 நாள் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குது. உன்னைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்களே, எம்மா பெரிய கஷ்டம். அதுக்கு இறைவன் தருகிற நிவாரண நிதி மாதிரி இது நிவாரண நிதி. அண்ணே, மனைவி எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு அழகா தமிழ்ல அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாம் வரோம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரமா? நீங்களாம் வரமா? சாவும் நீங்களாம். ஏங்க மங்கையராய் பிறப்பதற்கே மா தவம் செய்திட வேண்டும் அம்மா தானே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆம்பளையா பிறக்க நாங்க என்ன அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வந்தோம்? அண்ணே, பெண்கள் எங்க போனாலும் சிறப்புனே. அது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு சிறப்பு இல்லாத இடமே எதுவுமே இல்ல. அப்படியா? எல்லா இடத்துலயும் பாருங்க. ஏங்க ஓடக்கூடிய அத்தனை நதிகளுக்கு யார் பேருக்கா வச்சிருக்காங்க? கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணான்னு பூரா எங்க பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. எங்கேயாவது ராமசாமி நதி, பழனி பாதாள சாக்கடை ஏதாச்சும் ஒண்ணு இருக்காங்க? பழனி பாதாள சாக்கடையா இருக்கா? உங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல நான் என்ன கேக்குறேன், எல்லா நதிக்கும் பெண்கள் பேர் தானே வச்சோம், அதனாலதான் ஒரு நதி இன்னொரு நதியோட சேரவே மாட்டுது. சேரவே மாட்டுது. வேணா ஒரு ஆண் பேர் ஒரு பெண் பேர் வச்சிருந்தா எப்பயே சேர்ந்திருக்கும், கிளை நதிகளை உற்பத்தி பண்ணிருக்கும்.
அண்ணே அக்கா நல்லா கவனிச்சு பாருங்க, ஆச்சி மேல நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் பாருங்க, மாரியம்மா, காளியம்மா, நீலியம்மா, சொல்லுமா எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்கள், பொம்பளை சாமி தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நல்ல பெருமையா கைத்தட்டு. பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பெண்களுக்கு பேய் பிடிக்குது? நியாயமா தானே கேட்கணும். அந்த பேய்க்கு கூட உங்க முகரக்கட்டை எல்லாம் கண்டா பிடிக்கல. பேய்க்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு, சாமிக்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு. அப்படி கிடையாது, ஏன்னா எனத்தோடு சேருது. அண்ணா பெண்கள் அப்படிலாம் குறை சொல்லாதீங்க. சரி, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆமையோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க ஆச்சி. ஒரு ஆமை பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த ஓட்டை முதுகுல சுமந்துக்கிட்டு நிலத்திலையும் இருக்கும், நீர்லயும் இருக்கும். உண்மையா இல்லையா? பெண்கள் நாங்களும் பாருங்க, குடும்ப சுமை எவ்வளவு இருந்தாலும் அத்தனையும் எங்க மேல நாங்க எடுத்துக்கிட்டு, பிறந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நாங்க சிறப்பா இருப்போம், புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு நாங்க சிறப்பா இருப்போம். அதான் பெண்களும் ஆமையும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அற்புதமான விளக்கம். ஆனா பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? ஆமை இந்த ஊடு உருப்படாது. நாங்க பூந்து உருப்படலையா? அப்படியெல்லாம் எங்க ஆட்சிமாரெல்லாம் சாதாரணமா சொல்லிடாதீங்க. இன்னைக்கு செட்டியார் தாத்தாவை விட எங்க ஆட்சிக்கு தான் மனசுங்கிறது கூட பெருசு. எப்படி? இங்க பாருங்க, இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களே, ஆண்கள் மனசு பெருசா இல்ல பெண்கள் மனசு பெருசா? பெண்கள் கை தட்டுங்க. பெண்கள் மனசு தான் பெருசுன்னு. என்னைக்குமே ஆம்பளை மனசு தான் பெருசு. கை தட்டுங்க. ஐயோ, உங்கள்ட்ட கை தட்டு வாங்குறதுல 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனது. எல்லாம் குடும்பத்தோட வந்துட்டு தட்டினா நாளைக்கு சோறு கிடைக்குமா? கிடைக்காது. தட்டிட்டு வீட்டுக்கு தானே போகணும்.